தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடங்கி ஏறக்குறைய 5 வருஷமே முடிய போகுது. இந்த 4.5 வருஷத்தில் 4.25 வருஷத்தில் முக்கியமாக எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால் 2021 எலெக்ஷனில் நாம் பேசின பிரச்சனைகள், அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பேசின பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா டாஸ்மாக்கு, கரோனா போன்ற விஷயங்களையெல்லாம் அவர் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதை விட பெரிய பிரச்சனை போதை பிரச்சனையாக இருக்கிற லா அண்ட் ஆர்டர், பெண்கள் பாதுகாப்பு. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சீர்கெட்டு போயிருச்சு. தமிழகம் எங்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்தும் பெண்களுக்கு இப்போது கிடைக்காத அந்த பாதுகாப்பையும் தமிழகம் முழுக்க சீர்குலைந்த இந்த சட்டம் ஒழுங்கையும் கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக இன்று பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து ஆரம்பிச்சிடுச்சு. கோயம்புத்தூரில் இன்று மாலை 4 மணியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். முக்கியமாக இந்த ஆட்சிக்கும் மக்களுக்கும் மக்கள் குரலாக ஒலிக்கிறோம். கோயம்புத்தூர்லேயே நிறைய இதுக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு நடுவில் கிரிமினல்கள்லாம் கேம்பஸில் உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் நம்ம விமானத்தை பார்க்குறோம். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே பல பிரச்சனைகள் ஓடுது. இதை எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட மறுபடியும் நினைவூட்டி அவர்களுடைய ஆதங்கங்களை ஆட்சிக்கு நினைவூட்டும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும். கடந்த 3 மாத காலத்தில் எப்பல் டோல் சொல்லக்கூடிய இந்த மணமகள் மன்ற தொடரான டாஸ்மாக் தனியார் பார் அதிகமாக இல்லை, இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்குங்க தமிழ்நாட்டு மக்களை குடிமகன்களாக மாற்றிட்டாங்க, குடி நோயாளிகளாக மாற்றிட்டாங்க, ஒரு மதுவுக்கு அடிமையாக மாற்றிட்டாங்க. ஆனால் அதை விட முக்கியமாக கவர்மெண்ட்டே மதுவுக்கு அடிமையாயிடுச்சு. ஏன்னா பட்ஜெட்டு டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் போடவே முடியாது. எல்லா நலத்திட்டங்களுக்கும் மதுவிலிருந்து ஒரு குடியை கெடுத்து தான் அந்த குடும்பத்துக்கு நம்ம நலத்திட்டங்களை அறிவிக்கும்படியான ஒரு நிலைமை இருக்குது. அதோடைய ஒரு நீட்சியாக தான் நீங்கள் இந்த பார்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதில் இன்னொரு மேட்ரு இருக்குது. பார் லைசன்ஸ் வாங்குறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷனுக்கு நிதி உதவி தேவை, எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு இந்த பார்களுக்கெல்லாம் லைசன்ஸை கொடுத்து அது மூலமாக நிதி திரட்டி முன்னாடி பின்னாடி எல்லா விதமாகவும் நிதி திரட்டி கட்சிக்கு வலு சேர்க்குறாங்க. இது ஒன்று. போதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் மது, இப்படி கட்டுக்கடங்காமல் அவுத்து விட்டுருக்குறாங்கங்கிறத நம்ம ஒரு பெண்ணாக, தாயாக, ஒரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகளாக ரொம்ப வருத்தத்தோடு தான் பார்க்க வேண்டியது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி முதலமைச்சர் அதாவதுங்க, சில சமயம் நம்மளை சுற்றி நம்மளால் எதையுமே கட்டுப்படுத்த முடியல. நான் சொல்கிற தனியாக ஒரு ஓமை, இப்போ தனி மனிதன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சுற்றி நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது, நமக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடக்குது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னா கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம வேண்டிக்குவோம். மறுபடி இது எனக்கு பாஸ் ஆகிடணும் அப்படின்னு ஜபிப்போம் பாருங்கள். அந்த மாதிரி முதல்வர் அவர்கள் பெண்கள் நல்லா இருக்காங்க, பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு அவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த வேண்டுதலை அவர் நிறைவேறணும் அப்படின்னு அவரே நினைக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி கடவுளை பார்த்து வேண்டிக்கிற அளவில் தான் பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியுமே, முதல்வர் அவர்களுக்கும் நல்லா தெரியும். எங்கே அவர் அங்கே தொல்காப்பிய பூங்காவில் வாக்கிங் போகிறாரு காலையில். டெய்லி ராத்திரி 8 மணிக்கு மேலே தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வாக்கிங் போக சொல்லுங்கங்க அவரை. அதுக்கப்புறம் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரான்னு பார்ப்போம். நிறைய பிரச்சனைகள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எங்கெல்லாம் போய் பொதுக்கூட்டம் போடுறாங்களோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்கல்ல, ஆதரவு இருக்குன்னு அர்த்தம். இப்போது மக்கள் திரண்டாங்கன்னா ஆதரவு இருக்குன்னு சொன்னால், அப்போ இன்றைக்கி புதிதாக ஒரு நடிகர் துவங்கிய கட்சிக்கு அதை விட அதிகமாக கூட்டம் திரள்கிறது. அதுக்கும் ஆதரவு இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இதெல்லாம் கூட்டம், ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக சொல்கிறேன்.
மோடி அவர்கள் வந்தபோது மதுராந்தகத்தில் லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள். அது ஆர்கானிக்கான கூட்டம். யாருமே அந்த இடத்துல சினிமா கவர்ச்சியையோ அல்லது பணத்தையோ அதிகார பலத்தையோ அந்த இடத்துல பிரயோகிக்கலை. அங்கே வந்தது உண்மையான கூட்டம். அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்கிற கூட்டங்களுடைய ஜனங்கள் எப்படி வராங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் ஒரு வகையில் சொல்கிறேனே, மக்கள் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு திரளாக வருகிறார். எந்த காரணமாக வேணால் இருக்கட்டும், வரவழைக்கப்பட்டார்கள், வந்தார்கள், அவங்களா வந்தாங்க, எந்த காரணமாக வேணால் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகரிச்சிச்சுன்னா நான் அதை வரவேற்கிறேன்.